ஏடிஆர் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வழக்கு போட்டிருக்கு. இதுல அவன் ரெண்டு கேள்வி கேட்கிறான். 65 லட்சம் பேர் எந்த காரணத்துக்காக நீக்கி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நான் சப்மிஷன், நீங்க கேட்ட ரெக்கார்டெல்லாம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நீக்கி இருக்கீங்க. நீங்க கேட்ட ரெக்கார்டை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நீக்கி இருக்கீங்க. நாட் ரெக்கமெண்டட் பை பிஎல்ஓஸ். பிஎல்ஓஸ் இருக்காங்கல்ல, பூத் லெவல் ஆபீசர்ஸ், உனக்கு இல்ல, உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, போ அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த 2 காரணங்களுக்காக நீக்கப்பட்டவர்களுடைய பட்டியலை தாங்க அப்படின்னு தான் கேட்டான் நீதிமன்றத்தில். அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொன்னா தெரியுமா? நீ நியாயமானவன் தானே, நீ நீதியானவன் தானே. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கணும்? நீக்கப்பட்டவங்க பட்டியலாம் தர பாரு, நாங்க ஏன் நீக்கி இருக்கோம் நீயே பாரு சொல்லியிருக்கணுமா இல்லையா? we are not obliged அப்படின்னு சொன்னா. அப்படி தரணும்னு சட்டத்தில் இடம் இல்லை, நாங்க தர முடியாது அப்படின்னா. என்ன சொல்லிச்சு தேர்தல் ஆணையம்? நாங்க தரணும்னு கட்டாயம் இல்லை, நாங்க தர முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. அதே தேர்தல் ஆணையம், அதே நீதிமன்றம் படிப்படியாக அடுத்த கட்டத்திற்கு வந்தது. தலைவர் ராகுல் காந்தி இங்கு மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறார். இந்தியா முழுக்க ஒரு புரட்சி தீ பற்றிக் கொள்கிறது. அயோக்கியன் மோடி அயோக்கியத்தனம் செய்துதான் ஜெயித்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி 3வது முறை ஆட்சிக்கு வந்தது திருட்டு தரத்தினால் தான், வாக்கு திருட்டினால் தான் என்பதை அம்பலப்படுகிறது. நம்முடைய வேட்பாளர் நரேந்திர மோடியை எதிர்த்து வாரணாசியில் நின்ற நம்முடைய காங்கிரஸ் வேட்பாளர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே பதிவை மாற்றுகிறார். நான் தான் எம்பி அப்படின்னு போடுறாரு. பத்திட்டு எறிகிறான் எல்லாருமே, ஏன்னா நான் தாண்டா ஜெயிக்கிறவன், நீ திருடிட்டடா அப்படின்னு போடுறாரு. காட்சி மாறுகிறது, காலம் மாறுகிறது. தலைவர் ராகுல் காந்தியின் புரட்சி அனைத்தையும் பேசுகிறது. நீதிமன்றத்துக்கு அடுத்த வாய்தா வருகிறது. நீதிமன்றம் சொல்கிறது, நீக்கப்பட்ட அனைத்து 65 லட்சம் பேருடைய பட்டியலை நீ கொடுத்தாக வேண்டும் என்று சொல்கிறது. இது தலைவர் ராகுல் காந்தியின் போராட்டத்தால் கிடைத்த வெற்றி.